ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு ஆஸ் எ ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே வந்துட்டு ரெசார்ட்க்கு போயிருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த ரெசார்ட் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது வந்துட்டு ஆகஸ்ட் 1 அண்ட் 2. ஸோ 1க்கு செக்இன் ஆகிட்டு 2க்கு செக் அவுட் ஆகிற மாதிரி. ஸோ அதனால வந்துட்டு 31 வந்துட்டு எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னுடைய ரூம் க்ளீனிங்லேருந்து நெக்ஸ்ட் டே போகிறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். பட் போகும்போது தான் வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன் வரும், எந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுறது, அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு எடுத்து வைக்கிறதுக்கே. அண்ட் பிஃபோர் தட் நான் வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் ஒன்று வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஃபேஸில் வந்துட்டு இந்த பிட் கார்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கிளியர் ஆகுறதுக்காக. பட் ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் அதுக்கானது இல்லை. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தெரியுது. ஸோ அது என்ன ப்ராடக்ட்ன்றதை லேட்டர் சொல்கிறேன். ஃபைனலி ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணியாச்சு. அந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு வாட்டி நான் போட்டு பார்த்தேன். ஏன்னாக்கா நம்ம போய் எடுத்து வச்சுருக்குவோம் பிடிச்சிருக்கோன்ட்டு, ஆனால் ஒரு சிலது வந்துட்டு சைஸ் பத்தாமல் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸஸும் எது போடுறேனோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துட்டேன். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் கரெக்டாக இருந்துச்சு. தென் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அயர்ன் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபைனலி ட்ரிப்புக்கான பேக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கே ½ ஆகிடுச்சு. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே வந்துட்டு என்னுடைய ஸ்கின் கேரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்போ இந்த ஆக்னே வந்துச்சோ அப்போலேருந்தே வந்துட்டு இந்த பிட் ஸ்கார்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஆக்னே வந்துட்ட பிறகு வரும் இல்லையா, அந்த ஸ்கார்ஸ் தான். நான் இதுக்கு வந்துட்டு நிறைய சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். பட் எதுவுமே எனக்கு வந்துட்டு செட் ஆகலை. லாஸ்ட்டாக இதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். டெர்மாகோவுடைய டிரான்சலிக் பிக்மெண்டேஷன் கரெக்டர் சீரம். இது வந்துட்டு பிக்மெண்டேஷன் அண்ட் ஆக்னே மார்க்ஸ்க்காக. பட் எனக்கு இருக்கிறது ஸ்கார்ஸு. பட் ஸ்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். என்னால் வந்துட்டு நல்ல விசிபிலிட்டி பார்க்க முடிஞ்சிச்சு. என்னுடைய ஸ்கின் நார்மலாக இருந்தாலுமே இந்த ஸ்கார்ஸ் வந்துட்டு விசிபிளாக தெரியும். அதுவும் மேக்கப் போட்டோன்னா இன்னும் ரொம்ப விசிபிளாக தெரியும். பட் ஆனால் இந்த சீரமை யூஸ் பண்ணதுலேருந்து வந்துட்டு அது லைட்டாக ஃபேட் ஆன மாதிரி இருக்குது. இது ஃபுல் பாட்டில் காலி ஆன உடனே இதோடைய ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என் ஸ்கின் கேர் எல்லாம் முடித்த உடனே வந்துட்டு ஒரு 2 ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுற ஒர்க் இருக்குது. எப்பயுமே ஜஸ்ட் சாரியை மட்டும் தான் வந்துட்டு சும்மா மேலே போட்டு ரிவ்யூ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ஸ்டைல் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் இந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக. அதுக்காக தான் 2 சாரீ வாங்கியிருந்தேன். ஒன்று வந்துட்டு காட்டனில் இருக்கிற இந்த கேரளா சாரீ அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த பார்டர் மெரூன் பார்டர் வச்சுருக்கிற இந்த சாரீ. இந்த சாரியில் வந்துட்டு ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு சாரியோட பாடி ஃபுல்லாகவே வந்துட்டு ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதுக்கு பேர் பண்ணுற மாதிரியான ப்ளவுஸ் என்கிட்டே இருந்ததுனால ஸோ அதையே வச்சு நான் ஒரு ஸ்டைலிங் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களுக்கு 11 o'clock செக்இன் டைமு. பட் ஆனால் நாங்கள் வந்துட்டு அங்கே போய் ரீச் ஆகுறதுக்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஆகும். ஸோ அதனாலே வந்துட்டு நாங்கள் வெரி ஏர்லியே வந்துட்டு ஏஞ்சிட்டோம்.
இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரிப்புக்காக இந்த மாதிரியான காஸ்டியூமை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறது. நாங்க போறது லாங் டிரைவ் அதுவும் பைக்ல அப்படின்றதுனால தான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு பிளேஸ்ல மீட் பண்ணிட்டு, எல்லாருமே வந்துட்டு ஒண்ணா தான் கிளம்புனோம். பட் ஆன் தி வேல வந்துட்டு நாங்க ஒரு வேற ரூட்ல வந்ததுனால, அவங்க வந்துட்டு வேற ரூட்ல போயிட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆன் தி வேல இந்த ஹோட்டல பார்த்தோம். ஸோ இங்கேயே வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சாப்பிட்டோம். ரியலி வந்துட்டு இட்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. புதினா சட்னியோட. அண்ட் ஆல்சோ வடையும் வந்துட்டு சூப்பரா தான் இருந்துச்சு. பேஸ்ட் ப்ரஷ் மட்டும் வந்துட்டு ஆன் தி வேல வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் அங்கேயே நிற்க வச்சு வாங்கிக்கின்னு அண்ட் எங்களுடைய ட்ரிப்பை வந்துட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டோம். நாங்கள் போனது வந்துட்டு கனக்புரால இருக்கிற சங்கம் ரெசார்ட்க்கு தான். ஃபைனலி வந்துட்டு ரெசார்ட்டை ரீச் பண்ண போகிறோம். நாங்க வந்துட்டு செப்பரேட் ரூம்ஸ சூஸ் பண்ணாம வில்லா தான் சூஸ் பண்ணியிருந்தோம். வில்லா வந்துட்டு நல்லா பெருசாவே இருந்துச்சு. ஸ்பேஷியஸா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு 2 ரூம் குடுத்துருந்தாங்க. அண்ட் 2 பாத்ரூம் குடுத்துருந்தாங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு 3 பாத்ரூமாவது குடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பிகாஸ் நாங்க 12 மெம்பர்ஸ் இருந்தோம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அண்ட் ஓப்பன் கிச்சன் வேற இருந்துச்சு. எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நாங்க போனது வந்துட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு தான். இங்க வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ரெயின் டான்ஸ் இருக்கும். நாங்க ஸ்விம்மிங் பூல்ல தான் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பிகாஸ் இங்க நிறைய ரீல்ஸு, ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். ஸ்விம்மிங் பூல்ல முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்க வந்துட்டு லஞ்சுக்கு போயிருந்தோம். லஞ்சுக்கு இங்க வந்துட்டு பிரியாணி, சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, அப்புறமா ரசம், ரைஸு, பப்படு இதெல்லாமே குடுத்துருந்தாங்க. அகைன் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்க போய் ரெயின் டான்ஸ்ல கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். ரெயின் டான்ஸ் முடிச்ச உடனே ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆயிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு உடனே பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுச்சு, என்னுடைய ஸ்கின் வந்துட்டு அவ்ளோ டேனாக இருந்துச்சு. நாங்க ரெயின் டான்ஸ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்கே வந்துட்டு எங்களுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் குடுத்துருந்தாங்க. டீ ப்ளஸ் பஜ்ஜி இதெல்லாமே குடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு இன்டோர் கேம்ஸ் மட்டும் தான் போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். அவுட்டோர் கேம்ஸோ இல்லை மற்ற ஆக்டிவிட்டீஸோ நாங்கள் எதுவுமே பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணலை. ரீசன் வந்துட்டு நாங்கள் போனது ரிலாக்ஸேஷனுக்காக தான். ரூமுக்கு போன உடனே நாங்கள் ஒரு சில ட்ரெண்டிங்கான கேம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். கப்பல் கேம்ஸ். ஸோ அதை எல்லாமே வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அண்ட் ரொம்பவே ஃபன்னாகவும் இருந்துச்சு. டின்னருக்கு பலாவ், சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன், தால், அப்புறமா சப்பாத்தி இதெல்லாமே குடுத்துருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு போயிருந்தோம். எனக்கு ஸ்மோக் ஆகாதனால ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருந்துட்டு நான் உள்ளே வந்துட்டேன். அண்ட் தண்ணியில் இருந்ததுனால ரொம்பவே கோல்ட் ஆகிடுச்சு. நான் டேப்லெட் கேரி பண்ணியிருந்தேன். ஸோ போட்டுன்னு படுத்த பிறகு தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங்
ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் எங்க சாப்பிட்டோமோ அங்க தான் போயிருந்தோம். ஆக்சுவலி நாங்க டீக்கு தான் போனது. பிரேக்ஃபாஸ்ட்டு சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரே வாட்டி பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சிடலான்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி, அப்புறமா வந்துட்டு கேசரி, உப்மா, பிரெட், ஜாமு, ஃப்ரூட் இது எல்லாமே வச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பாயில்டு எக்கும் வச்சிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே ரூமுக்கு வந்துட்டோம். எங்களுடைய செக் அவுட் டைம் வந்துட்டு 11:00. பட் ஸ்டில் வந்துட்டு நாங்க 2:00 வரைக்கும் வந்துட்டு எங்களோட கேமு, ஃப்ரெஷ்அப் ஆகுறது இது எல்லாமே கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற எல்லா கேமையும் வந்துட்டு நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணோம். ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எல்லா கேமும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு நெக்ஸ்ட்டு நாங்க போன பிளேஸ் வந்துட்டு சங்கம் ரிவருக்கு தான் போயிருந்தோம். இங்க பார்க்கறதுக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. கொஞ்சமா தான் வாட்டர் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க பக்கத்துல வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு டைரக்ட்டா நாங்க வந்துட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டோம். நாங்க அரவுண்ட் ஒரு 8:30 அப்படி தான் வந்துட்டு பெங்களூர் ரீச் பண்ணோம். ஸோ ஆன் தி வேல டின்னர் எதுவும் பண்ணாததுனால, டின்னர முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார் பிரியாணில டின்னர முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஓவரால் எங்களுடைய ட்ரிப் வந்துட்டு ரொம்பவே ஹேப்பியா, பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க் யூ ஆல்.